ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக் வித் ஷிவு. இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டியான சாஃப்டான பர்ஃபெக்டான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கன் அழுத்திட்டு ஆல் பட்டன் அழுத்திடுங்க. இதில் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைச்சிருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுலுக்கு நான் 4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ரேஷன் அரிசி தாங்க. பச்சரிசின்னு கேட்டால் கடையில் கிடைக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. ஒரு 3லேருந்து 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுருங்க. நான் அரிசியை ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுருந்தேன். அரிசி நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இவ்வளோன போதும். இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிடணும். இதை போல் ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இதுக்கடுத்து ஒரு காட்டன் கிளாத் மேலே இந்த அரிசியை போட்டு நல்லா காய வைக்கணுங்க. ஒரு 20 நிமிஷம் நெல்லில் காய வச்சாலே போதுங்க. பாருங்கள், இந்த அரிசியை நான் காய வைக்கும் போது என் கையில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த அரிசியை காய போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது போல் கையை வச்சு பார்க்கும்போது அரிசி கைக்கு ஒட்டணுங்க. ஆனால் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. பாருங்கள், அரிசி கைக்கு ஒட்டுது, ஆனால் ஈரத்தன்மை இல்லைங்க. இதை போல் இருந்தால் போதுங்க. இப்போ அரிசியை நம்ம மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சிக்கலாங்க. இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாருக்கு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது போல் ஜலிச்சிக்கணுங்க. மாவு நைஸாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நைஸாக அரைச்சிட்டு இது போல் ஜலிச்சிக்கோங்க. இதுக்கடுத்து இந்த மாவு இதை போல் ப்ரெஸ் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தாங்க மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். மாவு இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு மூடி வச்சிடலாங்க. இதுக்கடுத்து நான் பாகம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தனோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்திக்க போகிறேங்க. நான் 4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இது கரெக்டான இனிப்பில் நம்ம கரெக்டான அதிரசம் கிடைச்சிருங்க. இந்த 3 கப்பு வெல்லத்துக்கு அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாங்க. தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு இதை கொதிக்க விடலாங்க. இந்த வெள்ளைப்பாகம் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம பாகம் பதம் செக் பண்ணிக்கணுங்க. பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாகம் ஊற்றிடலாங்க. இந்த பாகம் ஒரே பக்கமாக நிற்கணும். அதே போல் கையால் எடுக்க வரணும். இது ஒரே பக்கமாக நிற்கல, கையாலும் எடுக்க வரலைங்க. பாகம் கரெக்டாக வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. இந்த பாகத்தை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாங்க. பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த பாகத்தை ஊற்றுங்க. இந்த பாகம் ஒரே பக்கமாக நிற்கணும். அதே போல் கையால் சேர்க்க வரணும், கையால் எடுக்க வரணுங்க. பாருங்கள், இந்த பாகம் ஒரே பக்கமாக நிற்கிது. அதே போல் கையால் சேர்க்க வருது, அதே போல் கையால் எடுக்க வருதுங்க. அதே போல் இந்த பாகம் நல்லா சாஃப்டாக கிடைக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது பர்ஃபெக்டாக இருக்குங்க பாகம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். கீழே இறக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லாம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது போல் நல்லா கலந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதை மேலே தடவிட்டு ஒரு நாள் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு நாள் நான் விட்டுருந்தேன், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஒரு பால் சைஸு உண்டை விட்டுட்டு இதை போல் தட்டிக்கங்க. பாருங்கள், இது போல் இருக்கணுங்க. இது பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கடுத்து நல்லா காஞ்ச எண்ணெயில் இதை போட்டு பொரிச்சிடலாங்க. பாருங்கள், போட்டிருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு. இதை திருப்பி போட்டு 2 பக்கமாக வேக வச்சு எடுக்கணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதாங்க அதிரசம் பிரியாமல் வரும். அதனால் நல்லா காஞ்ச எண்ணெயில் நம்ம அதிரசம் போட்டு பொரித்து எடுக்கணுங்க. எக்ஸஸ் ஆயிலை இது போல் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவும் தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. நான் போட்டிருக்கேன். இன்னொன்று பாருங்கள், எவ்வளோ அழகாக உப்பி வந்துருச்சு. இதை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. இது எடுத்துகிட்டு எக்ஸஸ் ஆயிலை ஒரு கரண்டியை வச்சு இதை போல் எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டான அதிரசம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதிரசத்தை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக பர்ஃபெக்டான அதிரசம் உங்களுக்கு கிடைச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோதாங்க, நல்ல சாஃப்டான பர்ஃபெக்டான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இது முதல் நாளில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் 2 நாள் விட்டு சாப்பிடுங்க. நல்லா இதை போல் சாஃப்டாக கிடைச்சிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.